வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். லாஸ்பேட்டையில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியநாதன் தீவிர வாக்கு சேகரிப்பு, பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி அமைத்தால்தான் அதிக நிதி பெற முடியும், முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. மாநில அந்தஸ்து பற்றி பிரதமர் புதுச்சேரியில் பதில் தர வேண்டும், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் முகுல் வாஸ்னிக் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டையில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியநாதன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்தியநாதன் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். தெலுங்கானா மாநிலம் அமைச்சர் பொன்னம் பிரபாகர், நாடாளுமன்ற உறுப்பினர், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் முகுல் வாஸ்னிக்கின் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் இணைந்து காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியநாதன் அவர்களுக்காக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து அசோக் நகர் பகுதிகளில் சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொதுமக்களிடம் அவர்களின் குறைகள் மற்றும் தேவைகளை கேட்டறிந்ததுடன் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளையும் விளக்கி கூறினார். பொதுமக்கள் அனைவரும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்தியநாதன் அவர்களையும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் அவர்களையும் வரவேற்கும் விதமாக பட்டாசு வெடித்தும், பிரம்மாண்ட மாலை அணிவித்தும், பொன்னாடை அணிவித்தும், மலர்கள் தூவியும், ஆரத்தி எடுத்தும் மிகுந்த ஆரவாரத்துடன் வரவேற்றனர்.
காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ஜீவா நகர் பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ஜீவா நகர் பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த பிரச்சாரத்தின் போது ஜீவா நகரை சேர்ந்த முன்னாள் கவுன்சிலர் சேகர் மற்றும் செல்வம் உள்ளிட்டோர் இணைந்து அவருக்கு உற்சாகமான மற்றும் பிரம்மாண்டமான வரவேற்பு அளித்தனர். மலர் மாலைகள் அணிவித்து பட்டாசு வெடித்து பொதுமக்கள் ஆரவார குரலுடன் வரவேற்றனர். அப்பகுதியில் பெண்கள், இளைஞர்கள் மற்றும் முதியவர்கள் என அனைத்து தரப்பினரும் பெருமளவில் கலந்து கொண்டு தங்களின் ஆதரவை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஜோஸ் சார்லஸ் மார்டின் வீடு வீடாக சென்று மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். மக்களுடன் நேரடியாக உரையாடி தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகள் மற்றும் திட்டங்களை விளக்கி கூறினார். குறிப்பாக குடிநீர், சாலை வசதி, வடிகால் அமைப்பு, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை முன்னுரிமையாக நிறைவேற்றுவேன் என்று உறுதியளித்தார். மேலும் வரும் தேர்தலில் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களித்து தன்னை வெற்றி பெற செய்யுமாறும் அவர் அன்புடன் கேட்டுக் கொண்டார். இந்த பிரச்சார நிகழ்வு ஜீவாநகர் பகுதியில் தேர்தல் உற்சாகத்தை அதிகரித்து லட்சிய ஜனநாயக கட்சிக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருப்பதை வெளிப்படுத்தியது. மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி அமைத்தால்தான் அதிக நிதி பெற முடியும் என முதலமைச்சர் ரங்கசாமி பேசியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி தட்டாஞ்சாவடி மற்றும் மங்களம் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் தான் போட்டியிடும் மங்களம் தொகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். இதில் கணுவாப்பேட்டை அங்காளம்மன் கோவில் தெருவில் பாலமுருகன் ஏற்பாட்டிலும், கோட்டைமேடு பகுதியில் சரவணன் ஏற்பாட்டிலும், பங்கூர் பகுதியில் கண்ணபிரான் ஏற்பாட்டிலும், மங்களம் பகுதியில் சங்கர் ஏற்பாட்டிலும் ரங்கசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் பல்வேறு இடங்களில் கலந்து கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகையில், மங்களம் தொகுதியில் நானே போட்டியிடுகிறேன், எல்லோரும் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்து மீண்டும் முதல்வராக பொறுப்பேற்க செய்ய வேண்டும். கடந்த ஆண்டுகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி 5 ஆண்டுகள் முழுமையாக நடத்தியது. 2016 முதல் 2021 காங்கிரஸ் திமுக ஆட்சியில் அவர்களால் எதையும் செய்ய முடியவில்லை. முதியோர் உதவித்தொகை 5 ரூபாய் கூட உயர்த்தி கொடுக்க முடியவில்லை. கல்வி உதவித்தொகை வழங்க முடியவில்லை. ஒரு புதிய திட்டத்தையும் கொண்டு வர முடியவில்லை. ஆனால் உங்களின் ஆசையோடு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி 2021 மலர்ந்தது. நாம் முழுமையாக 5 ஆண்டுகள் ஆட்சி செய்துள்ளோம். புதுச்சேரி மாநிலத்திற்கு அதிக நிதியை கொண்டு வந்து மாநில வளர்ச்சிக்கான மேம்பாட்டு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் புதுச்சேரி மாநிலத்தில் கிராமம், நகரம் என அனைத்து பகுதிகளும் முன்னேற வேண்டுமென்ற எண்ணத்தோடு நிதி அனைத்து தொகுதிகளிலும் ஒதுக்கப்பட்டு பணிகள் நடந்து வருகிறது. 50 ரூபாய் கூட ஒதுக்க முடியாத காலம் இருந்தது. மத்திய அரசின் உதவியோடு நாம் மட்டுமே திட்டங்களை செய்ய முடியும். வேறு யாராலும் செய்ய முடியாது. இந்த 5 ஆண்டுகளில் 36,000 பேருக்கு முதியோர் உதவித்தொகை கொடுத்துள்ளோம். நாங்கள் கொடுத்தோம் என்று அவர்களால் சொல்ல முடியுமா? ரேஷன் கடைகளை திறக்க மாட்டோம் என்று நினைத்தார்கள். ஆனால் ரேஷன் கடைகளை திறந்து இலவச அரிசி கொடுத்து வருகிறோம். அதோடு 2 கிலோ கோதுமையும் சேர்த்து கொடுக்கின்றோம். அனைத்து திட்டங்களையும் காலத்தோடு செய்யும் அரசு நம்முடைய அரசு. காங்கிரஸ் திமுக ஆட்சியில் ஒரு அரசு பணியிடம் கூட நிரப்பவில்லை. ஆனால் நம்முடைய அரசு பொறுப்பேற்று 5,000 இளைஞர்களுக்கு எந்தவித பரிந்துரையும் இல்லாமல் தகுதியின் அடிப்படையில் வேலை கொடுக்கப்பட்டுள்ளது. முகாம்கள் நடத்தி 10,000 இளைஞர்களுக்கு தொழிற்சாலைகளில் வேலை கொடுத்துள்ளோம். சேதராப்பட்டு, கரசூர் பகுதியில் தொழிற்பேட்டை உருவாக்கப்பட்டு சிறப்பு பொருளாதார மண்டலம் வாயிலாக ஐடி பார்க் மற்றும் தொழிற்சாலைகள் அமைய இருக்கிறது. அதன் மூலம் 50,000 இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்பை இந்த அரசு உருவாக்கி இருக்கிறது. இப்போது தேர்தல் வந்துவிட்டது. தேர்தல் முடிந்தவுடன் அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்த ஐடி பார்க் மற்றும் தொழிற்சாலை 2 ஆண்டுகளுக்குள்ளாக தொடங்கப்படும். காங்கிரஸ் திமுக ஆட்சியால் இதெல்லாம் முடியுமா? மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உள்ளது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும். மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி இருந்தால் அதிக நிதி பெற முடியும். பல மேம்பாட்டு பணிகள் நடக்கும். புதிதாக கல்லூரிகள் கொண்டு வரப்படும். இதற்கெல்லாம் மத்திய அரசின் நிதியும் ஆளுநரின் அனுமதியும் தேவை. எனவே நாம் தேசிய ஜனநாயக ஆட்சியை புதுச்சேரியில் கொண்டு வர வேண்டுமென முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார். காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சுவாமி தரிசனம் செய்தார். காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட சங்கரதா சுவாமிகள் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். 33ஆம் நம்பர் பூத் தலைவர் தமிழ்மணி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த சிறப்பு பூஜை நிகழ்வில்
பக்தி உணர்வுடன் கலந்து கொண்ட ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பாரம்பரிய முறையில் பரிவட்டம் கட்டி மரியாதை செலுத்தப்பட்டது. அப்போது ஆலயத்தில் திரண்டிருந்த பக்தர்களும் பொதுமக்களும் அவரை உற்சாகமாக வரவேற்றனர். பூஜைக்கு பின்னர் அவர் ஆலயத்தில் சிறிது நேரம் தங்கி பக்தர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் நலன்கள் குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து சங்கரதாஸ் சுவாமிகள் நகர் பகுதியில் விடுவிடாக சென்று மக்களுடன் நேரடியாக சந்தித்து அவர்களின் குறைகள் மற்றும் தேவைகளை கேட்டறிந்து வரவிருக்கும் தேர்தலில் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். இந்த நேரடி சந்திப்பின் போது உள்ளூர் மக்கள் பலரும் தங்களது ஆதரவை வெளிப்படுத்தினர். பெண்கள், மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோர் அவருக்கு ஆரத்தி இழத்தும் மலர் தூவியும் பாரம்பரிய முறையில் வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்வில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிர்வாகிகள், உள்ளூர் பொறுப்பாளர்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டு பிரச்சாரத்தை உற்சாகமாக முன்னெடுத்தனர். திமுகவில் இருந்து விலகியவர்கள் நெல்லித்தோப்பு சுயேட்சை வேட்பாளர் ஓம் சக்தி சேகருக்கு ஆதரவு தெரிவித்தனர். நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர் பகுதியில் சுயேட்சை வேட்பாளர் ஓம் சக்தி சேகர் தனது பலாப்பழம் சின்னத்திற்கு ஆதரவு கோரி வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பகுதியில் அவர் மேற்கொண்ட பிரச்சாரத்தின் போது பொதுமக்களிடையே உற்சாகமான வரவேற்பு காணப்பட்டது. குறிப்பாக திமுகவிலிருந்து விலகிய 50க்கும் மேற்பட்டோர் சுயேட்சை வேட்பாளர் ஓம் சக்தி சேகருக்கு திறந்த வெளியில் ஆதரவு தெரிவித்தனர். அவர்கள் மாலை அணிவித்து பலாப்பழம் வழங்கி அவரை வரவேற்றதுடன் தங்களது முழு ஆதரவையும் உறுதியளித்தனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி பெண்கள் பாரம்பரிய முறையில் ஆரத்தி எடுத்து வேட்பாளரை வரவேற்றனர். இந்த நிகழ்வு அந்த பகுதியில் தேர்தல் சூழ்நிலையை மேலும் தீவிரப்படுத்தியதுடன் சுயேட்சை வேட்பாளருக்கு மக்களிடையே அதிகரித்து வரும் ஆதரவை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்தது. மேலும் பிரச்சாரத்தின் போது ஓம் சக்தி சேகர் தொகுதியில் நீண்ட நாளாக நிலவி வரும் அடிப்படை வசதிகளின் பிரச்சனைகள் குறித்தும் தீர்க்க திட்டமிட்டுள்ளதாகவும் மக்கள் நலன் சார்ந்த பணிகளை முன்னுரிமையாக மேற்கொள்வதாகவும் உறுதியளித்தார். பொதுமக்களுடன் நேரடியாக கலந்துரையாடி அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஜோசியம் பார்த்து அரசியல் கணிப்பு, நாம் தமிழர் வேட்பாளர் சிவகுமார் 5 சீட்டு கேரண்டி என்ற சுவாரஸ்யம். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் நாம் தமிழர் கட்சியினர் சார்பில் தனியார் வங்கியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நெல்லித்தோப்பு தொகுதி வேட்பாளர் சிவகுமார் உள்ளிட்ட கட்சியினர் கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். ஆர்ப்பாட்டம் முடிந்ததும் அரசியல் சூடு குறையும் முன்னே அங்கே இருந்த கைரேகை ஜோசியர் ஒருவரை பார்த்த சிவகுமார் திடீரென பாலிடிக்ஸ் வைப் அப்டேட் கேட்டது போல ஜோசியம் பார்க்க முனைந்தார். நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் எப்படி, எங்கள் தலைவர் சீமான் தலைமையில் எத்தனை பேர் ஜெயிப்பாங்க என்று நேரடியாக கேள்வி எழுப்பினார். இதற்கு கைரேகை ஜோசியர் சிறிது நேரம் கை பார்த்து முகம் சீரியஸாக வைத்து 5 இடங்களில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று பதில் அளித்தார். இதை கேட்டவுடனே அங்கிருந்த கட்சியினர் முகத்தில் சிரிப்பு மலர சிலர் ஜோசியருக்கும் போலிங் பூத் டேட்டா கிடைச்சிருக்கு போல என்று கிண்டலாக கூறி சிரிப்பை பரப்பினர். அரசியலில் சர்வே, கணிப்பு, எக்ஸிட் போல் எல்லாம் இருக்கும் போது இப்போது ஜோசியம் போல் புதிய கணிப்பும் சேர்ந்து விட்டதாக அப்பகுதி மக்கள் நகைச்சுவையாக பேசிக் கொண்டனர். எலெக்ஷன் கமிஷனுக்கு அடுத்ததாக ஹாரோஸ்கோப் கமிஷன் வந்தா ஆச்சரியப்பட வேண்டாம் என்று சிலர் ஜாலியாக கருத்து தெரிவித்தனர். மொத்தத்தில் போராட்டத்திற்கு வந்தவர்கள் அரசியல் பேசினாலும் ஜோசியம் பார்த்த இந்த சம்பவம் அந்த பகுதியை சில நேரம் முழுக்க சிரிப்பால் நிரப்பியது. உழவர்கரை தொகுதி புதுநகரில் சுயேட்சை வேட்பாளர் அருள் செழியன் மக்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். உழவர்கரை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக சமூக சேவகர் அருள் செழியன் ஸ்டெத்தஸ்கோப் சின்னத்தில் போட்டியிடுகிறார். அதனை முன்னிட்டு உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட புதுநகர் பகுதிகளில் மக்களை சந்தித்து அருள் செழியன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தீவிர வாக்கு சேகரித்தனர். இதனைத் தொடர்ந்து சமூக சேவகர் அருள் செழியனுக்கு அப்பகுதி மக்கள் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த வாக்கு சேகரிப்பின் போது ஏராளமான பெண்கள் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்திரா நகர் தொகுதி காந்தி திருநல்லூரில் ராபர்ட் ஜேசுதாஸ் பேட்ஸ்மேன் சின்னத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்திரா நகர் தொகுதி காந்தி திருநல்லூரில் சுயேட்சை வேட்பாளர் ராபர்ட் ஜேசுதாஸ் அப்பகுதி மக்களை வீடுவீடாக சென்று சந்தித்து பேட்ஸ்மேன் சின்னத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கொளுத்தும் வெயிலை பாராமல் வாக்கு சேகரித்த வேட்பாளர் ராபர்ட் ஜேசுதாஸுக்கு காந்தி திருநல்லூர் பகுதி மக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இந்த வாக்கு சேகரிப்பின் போது அவருடன் ஏராளமான பெண்கள் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து பேசிய வேட்பாளர் ராபர்ட் ஜேசுதாஸ், இந்திரா நகர் தொகுதி மக்களுக்காக எப்போதும் பாடுபடுவேன், இந்திரா நகர் தொகுதியை வளர்ச்சியடைந்த தொகுதியாக புதுச்சேரியில் உருவாக்குவேன் என தெரிவித்தார்.
வம்பாகீரபாளையம் பகுதியில் அமைந்துள்ள சிவசுப்பிரமணியர் சுவாமி ஆலயத்தில் 36ஆம் ஆண்டு பங்குனி உத்தர திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி உப்பளம் தொகுதி வம்பாகீரபாளையம் பகுதியில் அமைந்துள்ள வள்ளி தேவசேனா ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தின் 36வது ஆண்டு பங்குனி உத்தர திருவிழா கடந்த 31ஆம் தேதி காலை விக்னேஸ்வர கலச பூஜையுடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து ஹோமங்கள் செய்யப்பட்டு வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு கலசாபிஷேகமும் கொடியேற்றத்துடன் தீபாராதனையும் நடைபெற்றது. இந்த நிலையில் பங்குனி உத்தர திருநாளான ஏப்ரல் 1ஆம் தேதி காலை பால்குடம் மற்றும் காவடியுடன் செடல் தரித்து வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு மகா அபிஷேகமும் தீபாராதனையும் அதனைத் தொடர்ந்து மக்களுக்கு அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டது. மாலை திருக்கல்யாண விழா நடைபெற்றது. இரவு அலங்கரிக்கப்பட்ட மயில் வாகனத்தில் சுவாமி வீதி உலாவில் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர், சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் அனைத்து முருக பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பாக செய்திருந்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் தீப்பாய்ந்தான் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதி குடப்பாக்கம் பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் தீப்பாய்ந்தான் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தார். அப்போது அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தானுக்கு ஆளுயர மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், ஊர் தலைவர்கள், மகளிர்கள் பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளராக போட்டியிடும் சாய்ஜய் சரவணகுமார் கலித்தித்தால் குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் விசில் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இதனைத் தொடர்ந்து திருபுவனை சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுடனும் சென்று கலித்தீர்த்தால் குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் விடுவிடாக சென்று தமிழக வெற்றிக் கழகத்தின் சின்னமான விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பல்வேறு இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு விடுவிடாக சென்று வாக்கு சேகரித்தனர். உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் பிரபாதேவி வீரராகு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம், கம்பன் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுயேட்சை வேட்பாளர் பிரபாதேவி வீரராகு தனது சின்னமான சிலிண்டர் சின்னத்திற்கு ஆதரவு கோரி வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர் சென்ற இடமெல்லாம் தொகுதி மக்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்தும் பூக்கள் தூவியும் உற்சாகமாக வரவேற்றனர். அப்போது தங்கள் பகுதி குறைகளை வேட்பாளரிடம் முன்வைத்தனர். கடந்த 5 ஆண்டுகளாக இப்பகுதியின் நலத்திட்டங்கள் எதையும் செயல்படுத்தாமல் நாங்கள் ஏமாற்றப்பட்டோம் என வாக்காளர்கள் ஆதங்கத்துடன் தெரிவித்தனர். கடந்த காலங்களில் தொகுதி வளர்ச்சிக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் பல பணிகள் செய்திருக்கிறீர்கள். ஆனால் நாங்கள் நன்றியுடன் இருப்போம். தேர்தல் நாளன்று சிலிண்டர் சின்னத்தை மறக்க மாட்டோம். எங்கள் அனைவரின் வாக்கும் இந்த முறை சிலிண்டர் சின்னத்திற்கு தான். உங்களை வெற்றி பெற வைப்பதே எங்கள் லட்சியம் என்று உறுதிபட தெரிவித்தனர். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வில் தொகுதியின் முக்கிய பிரமுகர்கள், இளைஞர்கள் மற்றும் பெண்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிலிண்டர் சின்னத்திற்கு ஆதரவாக துண்டு பிரசுரங்களை விநியோகித்து வாக்கு சேகரித்தனர். மக்களின் இந்த தன்னெழுச்சியான வரவேற்பு உழவர்கரை தொகுதியில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என பிரபாதேவி ஆதரவாளர்கள் உறுதியுடன் கூறினர். முத்தியால்பேட்டையில் சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்களிக்க கோரி சுயேட்சை வேட்பாளர் பிரபாகரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முத்தியால்பேட்டை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் பிரபாகரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடும் அவர் தொகுதியின் பல பகுதிகளில் விடுவிடாக சென்று பொதுமக்களை சந்தித்து ஆதரவு கோரினார். இந்த வாக்கு சேகரிப்பு பணியின் போது பிரபாகரனை உள்ளூர் மக்கள் உற்சாகமாக வரவேற்றனர். பல இடங்களில் அவருக்கு மாலை அணிவித்து பாரம்பரிய முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றதுடன் இளைஞர்கள் உற்சாக முழக்கங்களுடன் அவருக்கு ஆதரவு தெரிவித்தனர். அப்போது பொதுமக்களிடம் பேசிய பிரபாகரன், முத்தியால்பேட்டை தொகுதியில் நீண்ட நாட்களாக நிலவி வரும் குடிநீர், சாலை, கழிவுநீர் வடிகால் உள்ளிட்ட அடிப்படை பிரச்சினைகளை முன்னுரிமையாக தீர்த்து வைப்பேன் என்று உறுதியளித்தார். மேலும் மக்கள் நேரடியாக அணுகக்கூடிய எளிய நிர்வாகத்தை வழங்குவதே தனது முக்கிய நோக்கம் என்றும் தெரிவித்தார். பாகூர் பகுதியில் செங்கோல் நீதி மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் சத்தியமூர்த்தி பொதுமக்களிடையே வைரம் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார்.
புதுச்சேரியில் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் பாகூர் தொகுதியில் செங்கோல் நீதி மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் வைரம் சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர் சத்தியமூர்த்தி பாகூர் தொகுதிக்குட்பட்ட பாகூர்பேட் பகுதியில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து பாரதி கண்ட புதுமை பெண் 8 அம்ச திட்டங்களை அறிவித்தார். பெண்களுக்கு 10 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்படும். பட்டப்படிப்பு படிக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும் 2 சவரன் தங்க நாணயம், குடும்ப பெண்களுக்கு 2 சக்கர வாகனம் இலவசம், பெண்களுக்கு பாதுகாப்பான பயன் திட்டம், பெண்கள் உயர்கல்வி மையங்கள், பெண்கள் தொழில் புரட்சி, முழுமையான சுகாதார பாதுகாப்பு, சிறப்பு வேலைவாய்ப்பு ஒதுக்கீடு என்று 8 அம்ச கோரிக்கைகளை பொதுமக்களிடையே முன்வைத்தார். மேலும் இந்த வாக்கு சேகரிப்பின் போது செங்கோல் நீதி புரட்சித்தாய் பாட்டாளி மக்கள் வாழ்வாதார கூட்டணியில் இடம்பெற்றுள்ளது. அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக, செங்கோல் நீதி மக்கள் முன்னேற்ற கழகம், ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழக மக்கள் தன்னுரிமை கட்சி, அகில இந்திய சிங்காரவேலன் முன்னேற்ற கழகம், RLV மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகளின் நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் மகளிர்கள் பலர் கலந்து கொண்டு வைரம் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். நமது கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு கிராமப்புறத்திலும் 250 நாட்கள் உறுதியான வேலை, நாள் ஒன்றுக்கு 800 ரூபாய் சம்பளம், சுய உதவி குழுக்கள் மகளிருக்கு 10 லட்சம் ரூபாய் வட்டியில்லாத கடன் என்று பொதுமக்களிடையே கூறி வைரம் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். பாகூர் ஆராய்ச்சிக்குப்பம், குமிதாமேடு பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு தியாகராஜன் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியான ஆராய்ச்சிக்குப்பம், குமுத்தாமேடு பகுதிகளில் தியாகராஜன் பொதுமக்களிடையே வீடு வீடாக சென்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாகூர் சட்டமன்ற தொகுதி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் தியாகராஜன் பாகூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து ஜக்கு சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்து வருகிறார். அதில் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட ஆராய்ச்சிக்குப்பம், குமந்தான்மேடு உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து ஜக்கு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது என்ஆர் காங்கிரஸ் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், மகளிர் அணியினர், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு ஜக்கு சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். தொகுதியின் வேட்பாளர் தியாகராஜன் கூறுகையில், இப்பகுதியில் பேருந்து வசதி மற்றும் சாலை வசதிகள், மனைப்பட்டா போன்ற வசதிகளை நான் விரைவில் செய்து கொடுப்பேன். எனக்கு ஜக்கு சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். மதிகிருஷ்ணாபுரம் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ வேம்படி வேல்முருகன் ஆலயத்தில் 44ஆம் ஆண்டு பங்குனி உத்தர திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் மதிகிருஷ்ணாபுரத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வேம்படி வேல்முருகன் ஆலயத்தில் 44வது ஆண்டு பங்குனி உத்தர காவடி தேர் திருவிழா உற்சாகமாக நடைபெற்றது. இதற்கு முன்பு 24ஆம் தேதி காலை 7 மணிக்கு கணபதி ஹோமம், 8 மணிக்கு மேல் அபிஷேக ஆராதனை செய்து வேம்படி வேல்முருகனுக்கு காப்பு கட்டி கொடியேற்றுதல் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வேம்படி வேல்முருகனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. முக்கிய நிகழ்வான 1ஆம் தேதி காலை வேம்படி வேல்முருகனுக்கு சிறப்பு அபிஷேகமாக சந்தனம், விபூதி, பால், தயிர், தேன், இளநீர், பன்னீர், பழ வகைகள் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகங்கள் செய்து மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து காலை 9 மணிக்கு மேல் தீர்த்த குளக்கரைக்கு சென்று காவடி ஜோடித்து 108 பால் குடங்களை பெண்கள் சுமந்து கொண்டும், மேலும் பக்தர்கள் அலகு குத்தி கொண்டும் தேர் இழுத்தும் தங்களுடைய நேர்த்திக்கடனை வான வேடிக்கைகளுடன் மேலத்தாளங்கள் முழங்க ஊர்வலமாக சென்று சன்னதியில் வந்தடைந்தனர். இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள், பெரியோர்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். மண்ணாடிப்பட்டு தொகுதி கொடத்தூர் கிராமத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் TPR செல்வம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக தேர்தல் களத்தில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் பல்வேறு கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இதேபோன்று மண்ணாடிப்பட்டு தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வேட்பாளர் TPR செல்வம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கிராம பகுதிகளுக்கு சென்று வாக்குகளை சேகரித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக கொடாத்தூர் கிராம பகுதிக்கு வாக்கு சேகரிப்பதற்காக வந்தபோது காங்கிரஸ் வேட்பாளர் TPR செல்வத்திற்கு கொடாத்தூர் கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் ஒன்றிணைந்து சிறப்பான வரவேற்பு அளித்து பின்னர் உற்சாகத்துடன் வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தனர்.
ஏம்பலம் தொகுதியில் வெற்றி பெற்றால் மீண்டும் விடுபட்ட அனைத்து செயல்பாடுகளையும் சிறப்பாக செய்து தருவேன் என்று கூறி முன்னாள் அமைச்சர் கந்தசாமி பொதுமக்களிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஏம்பலம் தொகுதியில் உள்ள பகுதியான நிர்ணயப்பட்டு மற்றும் அரங்கனூர் கிராமங்களில் வீடுவீடாக சென்று கை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கை சின்னத்தில் வாக்காளர்களிடையே வாக்குகளை சேகரித்தார். பிறகு முன்னாள் அமைச்சர் கந்தசாமி கூறுகையில், நான் 5 ஆண்டுகளுக்கு முன்பு அமைச்சராக இருந்தபோது ஏம்பலம் தொகுதியில் சமுதாய நலக்கூடம் மற்றும் அங்கன்வாடி, நீர்த்தேக்க தொட்டி, சாலை வசதி, இலவச மனைப்பட்டா போன்ற எண்ணற்ற பணிகளை செய்வதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. அதன் பிறகு கடந்த என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் அனைத்து பணிகளையும் ஆட்சியாளர்கள் முடக்கிவிட்டு கிடப்பில் போட்டுவிட்டனர். இதனால் பொதுமக்கள் பலரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். அதனை மீண்டும் கொண்டு வந்து பல திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் உங்களை நாடி தேடி கை சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டு வந்துள்ளேன். இந்த முறை எனக்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள். விடுபட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் விரைவில் நான் செய்து தருவேன் என்று பொதுமக்களிடையே வாக்குறுதி கொடுத்தார். இந்த கூட்டணி கட்சி அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் ஊர் முக்கியஸ்தர்கள், பெண்கள் கலந்து கொண்டு கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். முத்தியால்பேட்டையில் கேஸ் ஸ்டவ் சின்னத்திற்கு சந்துரு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட நிலையில் அவருக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. முத்தியால்பேட்டை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் சந்துரு கேஸ் ஸ்டவ் சின்னத்தில் போட்டியிட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக அவர் தொகுதியின் பல பகுதிகளில் வீடுவீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து ஆதரவு கோரினார். அப்போது சந்துருவுக்கு பொதுமக்கள் சார்பில் பிரம்மாண்ட மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் பெண்கள் வீட்டுக்கு வீடு ஆரத்தி எடுத்து அவரை வரவேற்றனர். இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு காணப்பட்டது. பொதுமக்களிடம் பேசிய சந்துரு அடுத்த 5 ஆண்டுகளில் தொகுதியின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்படும் திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். குறிப்பாக அடிப்படை வசதிகள் மேம்பாடு, குடிநீர், சாலை வசதி உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என உறுதியளித்தார். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியில் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் திரளாக கலந்து கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தை உற்சாகமாக மாற்றினர். வில்லியனூரில் வணிகர்களிடம் ரமேஷ் வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டார். வில்லியனூர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ரமேஷ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக சுல்தான்பேட்டை பகுதியில் உள்ள கடைகளுக்கு நேரடியாக சென்று வணிகர்களை சந்தித்து கட்சியின் விவசாய சின்னத்திற்கு ஆதரவு கோரினார். இந்த சந்திப்பின் போது ரமேஷ் வணிகர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் பிரச்சனைகள் மற்றும் தேவைகள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் வணிக வளர்ச்சி, அடிப்படை வசதிகள் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் முன்னேற்றம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். பின்னர் பேசிய அவர், பணபலம் கொண்டவர்கள் போட்டியிடும் சூழலில் நான் போட்டியிடுவது சவாலாக உள்ளது. இருப்பினும் மக்கள் ஆதரவு இருந்தால் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். வெற்றி பெற்றவுடன் வில்லியனூர் தொகுதியை அனைத்து துறைகளிலும் மேம்படுத்த உறுதி செய்கிறேன் என்று தெரிவித்தார். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தை உற்சாகமாக முன்னெடுத்தனர். நெல்லித்தோப்பில் திமுக வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு இளைஞரணி சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு காராமணிக்குப்பம் பகுதியில் இளைஞரணி சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இளைஞரணி தொகுதி தலைவர் ராம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மேளதாளங்கள் முழங்க ஆளுயர மாலை அணிவித்து வேட்பாளரை வரவேற்றனர். மேலும் சாகச நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு உற்சாகமான சூழல் உருவாக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டு வேட்பாளருக்கு ஆதரவை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து கார்த்திகேயன் விடுவிடாக சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்குறுதிகளை வழங்கி வாக்குகளை சேகரித்தார். அப்போது அவர் தொகுதியின் அடிப்படை வசதிகள் மற்றும் வளர்ச்சி பணிகளை முன்னெடுத்து செயல்படுவேன் என உறுதியளித்தார். இந்த நிகழ்வு நெல்லித்தோப்பு தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. ராகுல் காந்தி ஆசீர்வாதத்துடன் மங்களத்தில் வெற்றி பெறுவோம் என காங்கிரஸ் வேட்பாளர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மங்களம் தொகுதியில் நடைபெறவுள்ள 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். வீடுவீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்குகள் சேகரித்த அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், எங்கள் தலைவர் ராகுல் காந்தியின் ஆசீர்வாதத்துடன் மங்களம் தொகுதியில் இந்த தேர்தலை எதிர்கொள்கிறோம். மக்களிடம் எங்கள் செயல் திட்டங்கள் எடுத்துரைத்து வாக்குகள் கேட்டு வருகிறோம் என்றார். மேலும் தற்போதைய ஆட்சியை விமர்சித்த அவர், உயரும் விலைவாசி உள்ளிட்ட பல பிரச்சனைகள் குறித்து மக்களிடம் விளக்கி வருகிறோம். இந்த தேர்தலில் மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றனர் என தெரிவித்தார். மங்களம் தொகுதி மக்களின் ஆதரவுடன் பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம். நாங்கள் நீண்ட காலமாக இந்த பகுதி மக்களுடன் இணைந்து பணியாற்றி வருகிறோம். மக்களின் நம்பிக்கையே எங்கள் பலம் என்று கூறினார். மேலும் எங்களுக்கு தலைமை ஆதரவும் மக்களின் ஆதரவும் உள்ளது. அது போதுமானது என நம்பிக்கையை தெரிவித்தார்.
இந்த வாக்கு சேகரிப்பு மங்களம் தொகுதியில் அரசியல் சூழலை தீவிரப்படுத்தியுள்ளது. மாநில அந்தஸ்து தருவது பற்றி பிரதமர் புதுச்சேரியில் பதில் தர வேண்டும் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் முகுல் வாஸ்னிக் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முகுல் வாஸ்னிக், கடந்த தேர்தலில் மாநில அந்தஸ்து கோரி பிரதமர் மோடி வாக்குறுதியால் பாஜகவுடன் முதல்வர் ரங்கசாமி கூட்டணி அமைத்தார். மாநில அந்தஸ்து கிடைக்காவிட்டால் வரும் தேர்தலை புறக்கணிப்பதாக ரங்கசாமி அறிவித்ததற்கு பதில் சொல்ல வேண்டும். கடந்த 5 ஆண்டுகளில் பெஸ்ட் புதுச்சேரியாக்குவதாக கூறிவிட்டு நாட்டிலேயே மோசமான ஆட்சியாளர்களால் ஊழலில் நாட்டிலேயே முதலிடம் பெற்றுள்ளது. அரசு ஒப்பந்தங்களுக்கு 30% லஞ்சம் பெற்ற அரசு இது. மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றார். பிரதமர் மோடி எந்த கேள்விக்கும் பதிலளிப்பதில்லை. ஒரு செய்தியாளர் சந்திப்பை கூட மோடி நடத்தியதில்லை. சுதந்திரத்திற்கு பிறகு வந்த பிரதமர்களில் இவரின் செயல்பாடு இப்படி உள்ளது என கூறிய முகுல் வாஸ்னிக், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தருவது பற்றி பிரதமரின் பதில் என்ன என்பதை புதுச்சேரியில் வரவுள்ள நிலையில் தெளிவுபடுத்த வேண்டும் என்றார். எங்கள் கூட்டணிக்குள் பிரச்சனை இல்லை, இணைந்தே செயல்படுகிறோம். தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள் இணைந்து பணியாற்றுகின்றனர். நாங்கள் கலந்து ஆலோசித்து வருகிறோம். அனைத்து பிரச்சனைகளுக்கும் பேசி தேர்தலுக்கு முன்பாக தீர்வு காண்போம். தேர்தல் நாளின் போது புதுச்சேரி மக்கள் எங்களுக்கு ஆதரவு தருவார்கள் எனவும் அவர் கூறினார். தமிழகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய நேரம் உள்ளது. வேட்பாளர்கள் தேர்வு செய்து விட்டோம். இறுதிப் பட்டியல் விரைவில் தலைமை வெளியிடும். வேறு பிரச்சனை இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது உடனிருந்த காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம், வரும் 4ஆம் தேதி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பொதுக்கூட்டம் மூலம் தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார். கார்கே வரும்போது தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்று கூறினார். வரும் 6ஆம் தேதி ராகுல் காந்தி புதுச்சேரி வருகிறார். அவர் பொதுக்கூட்டம் மூலம் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் என்றும் இதற்கான இடம், நேரம் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் காங்கிரஸ் வேட்பாளரும் காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் தெரிவித்தார். ஆதாரம் இல்லாமல் மக்கள் மத்தியில் பொய் பிரச்சாரத்தை செய்து தனக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் படுதோல்வி அடைவார் என்று காங்கிரஸ் வேட்பாளர் ஈரம் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த முத்தியால்பேட்டை தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளர் ஈரம் ராஜேந்திரன், புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் தனக்கு மக்களின் அமோக ஆதரவு உள்ளது என்றும் செல்லும் இடங்கள் எல்லாம் பெண்களும் இளைஞர்களும் உற்சாக வரவேற்பளிக்கின்றனர் என்றும் தெரிவித்தார். எனவே பல ஆயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் முத்தியால்பேட்டை தொகுதியில் தான் வெற்றி பெற்றால் பெண்களுக்கான 12 திட்டங்களை அறிவித்திருக்கிறேன். அதாவது மகளிர் கை மகத்தான மாற்றம் என்ற தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். அந்த தேர்தல் அறிக்கையில் ஒரு குடும்பத்தில் முதல் பட்டதாரி பெண்ணுக்கு மாதம் 1000 ரூபாய் என படிப்பு முடிக்கும் வரை வங்கி கணக்கில் செலுத்தப்படும். இலவச போட்டித் தேர்வு மையம் அமைக்கப்பட உள்ளது. இதில் நீட், JEE, IAS போன்ற பல்வேறு படிப்புகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது என்று குறிப்பிட்டார். பெண்களுக்கான மாடி தோட்டம் திட்டம், இலவச நாப்கின் வழங்கும் இயந்திரம், ஒரு வாக்குச்சாவடிக்கு ஒரு பெண் என்ற விதத்தில் 28 பெண்களுக்கு 25,000 ரூபாய் வழங்கப்படும். இது திரும்ப செலுத்த தேவையில்லை என்று தெரிவித்த அவர், இலவச சட்ட ஆலோசனை மையம் அமைக்கப்பட உள்ளது. பெண்கள் பாதுகாப்பு 100% உறுதி செய்யப்படும். பெண்கள் பாதுகாப்பிற்கு நவீன CCTV கேமரா, நவீன மின் விளக்குகள் பொருத்தப்படும் என்றார். சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பெண்களால் நிர்வகிக்கப்படும் ஆலோசனை மையம் திறன் மேம்பாட்டு பயிற்சி தொடங்கி பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு வசதிகள் செய்து தரப்படும். மேலும் கனவு திட்டமான ஈரம் கல்வி மையம் தொடங்கப்பட்டு மாணவர்களுக்கு இலவச கோச்சிங் நடத்துவது, தொகுதியில் உள்ள பெண்களுக்கு வளைகாப்பு சீர் ஆகியவை வழங்குவதுதான் குறிக்கோள் என்றும் பெருமையுடன் குறிப்பிட்டார். மேலும் தொகுதி வளர்ச்சிக்காக 24 திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும், தன்னை எதிர்த்து போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் வையாபுரி மணிகண்டன் தோல்வி பயத்தில் உளறி வருவதாகவும், தன் மீது ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள் கூறி தனது பெயருக்கு களங்கத்தையும் அவப்பெயரும் ஏற்படுத்தும் நோக்கில் செயல்படுகிறார் என்றும், இதுபோன்று தரங்கெட்ட அரசியல் செய்யக்கூடாது என்றும் கேட்டுக்கொண்ட ஈரம் ராஜேந்திரன், நடைபெறவுள்ள தேர்தலில் ஆயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளரை வீழ்த்தி வெற்றி வாகை சூடுவேன் என்றும் உறுதியளித்தார். மங்களம் தொகுதியில் உதயசூரியன் சின்னத்திற்கு ரங்கன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மங்களம் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ரங்கன் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிரமாக வாக்குகள் சேகரித்து வருகிறார். தொகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்த அவர் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இந்த பிரச்சாரத்திற்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ரங்கன், நான் இந்த மங்களம் தொகுதியின் மக்களோடு நீண்ட காலமாக இணைந்து செயல்பட்டு வருகிறேன். விவசாய பின்னணியுடன் மக்களின் பிரச்சனைகளை நேரடியாக அறிந்துள்ளேன் என்றார். மேலும் எனது வெற்றி என்பது தனிப்பட்ட வெற்றி அல்ல, மக்களின் வெற்றி.
ஜாதி மத வேறுபாடுகளை தாண்டி அனைவரும் ஒன்றுபட்டு ஆதரவு அளித்து வருகின்றனர் என தெரிவித்தார். இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு மற்றும் விளையாட்டு வசதிகளை அதிகரிப்பது குறித்து உறுதியளித்த அவர், இளைஞர்கள் தவறான பாதையில் செல்லாமல் இருக்க வேலை வாய்ப்புகளும் விளையாட்டு மைதானங்களும் உருவாக்கப்படும் என்றார். மு.க.ஸ்டாலின் தலைமையிலும் ராகுல் காந்தி வழிகாட்டுதலிலும் புதுச்சேரியில் முன்னேற்றமான ஆட்சி அமையும் என்றும் நம்பிக்கையை தெரிவித்தார். இந்த வாக்கு சேகரிப்பு மங்களம் தொகுதியில் அரசியல் சூழலை தீவிரப்படுத்தியுள்ளது. நான் சொன்ன மாதிரி மதம் ஜாதி இதுக்கெல்லாம் வேறுபட்டு அரசியலுக்கு வேறுபட்டு அனைத்து மக்களும் என் கூட வந்து இதுவாக இருக்கு, ஒற்றுமையாக இருக்கிறாங்க. தொகுதிகாரன்றதால நீங்கள் வரணுன்ற மாதிரி ரொம்ப இதுவாக இருக்காங்க, ஆசையாக இருக்காங்க. சும்மா பிள்ளைங்களை இளைஞர்களை சும்மா இருக்க விடக்கூடாது. ஒன்று அவங்களுக்கு தனியார் தொழிலையோ இல்லை அரசாங்கத்தை கூடன்னு எல்லாரையும் சொல்ல முடியாது. அவங்க உழைக்கிறதுக்கு அவங்க எந்த நேரம் பார்த்தா அவங்க அதில் போகணும், இல்லை விளையாட்டு மேலே போகணும். எதுவுமே இல்லைன்னும் போது அந்த மாதிரி பழக்கங்கள் வரும். அதை மாறுறதுக்கு மைதானங்கள், இது போன்ற கல்விக்கூடங்கள், அது போக பெரிய பெரிய நல்ல இண்டஸ்ட்ரியல்ஸு இதெல்லாம் நிச்சயமாக ஆரம்பிப்போம். தமிழ்நாட்டில் எப்படி இதோ அது மாதிரி தமிழக முதல்வர் டாக்டர் ஸ்டாலினும் நம்ம ஐயா ராகுல் காந்தி அவர்களும் இன்னொரு விடுதலை மற்ற கட்சிகள் அத்தனை பேரும் இதுக்கு புதுவை மேலே ஒரு கண்ணாக இருக்காங்க. நிச்சயமாக திராவிட மாற்று ஆட்சி. கிராமங்களை இந்த அரசு புறக்கணிப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமியை மங்களம் தொகுதி செங்கோல் நீதி மக்கள் கழக வேட்பாளர் சத்தியமூர்த்தி கடுமையாக விமர்சித்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மங்களம் தொகுதியில் செங்கோல் நீதி மக்கள் கழகம் சார்பில் போட்டியிடும் முன்னாள் IFS அதிகாரி சத்தியமூர்த்தி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அரசு பணியை ராஜினாமா செய்து அரசியலில் களமிறங்கிய அவர் செய்தியாளர்களை சந்தித்து தற்போதைய ஆட்சியை கடுமையாக விமர்சித்தார். பல ஆண்டுகளாக அதிகாரத்தில் இருந்தும் குறிப்பாக கிராமப்புற வளர்ச்சிக்காக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. சாலை, மின் வசதி, கழிப்பிடம் போன்ற அடிப்படை தேவைகளுக்கு கூட மக்கள் இன்னும் போராட வேண்டிய நிலை உள்ளது. இதற்கு பொறுப்பேற்க வேண்டியது முதல்வர்தான் என அவர் குற்றம் சாட்டினார். மேலும் மத்திய அரசின் திட்டங்கள் முறையாக செயல்படுத்தப்படாததால் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நிதி பயனின்றி போயுள்ளது. இதனால் கிராமப்புற மக்கள், மீனவர்கள் உள்ளிட்ட பல தரப்பினர் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றார். இளைஞர்கள் குறித்து பேசுகையில், வேலைவாய்ப்பு இல்லாமை காரணமாக இளைஞர்கள் தவறான பாதைக்கு செல்கின்றனர். புதிய தொழிற்சாலைகள், வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். கல்விக்கு ஏற்ற வேலை கிடைத்தால்தான் இளைஞர்கள் முன்னேற முடியும் என தெரிவித்தார். மேலும் தேர்தல் முறைகேடுகள் குறித்தும் அவர் கவலை வெளியிட்டார். தொகுதியில் பணம் விநியோகம் நடைபெறுகிறது. இதுகுறித்து இந்திய தேர்தல் ஆணையம் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளோம். தேர்தல் நேர்மையாக நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த முறை மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றனர். தற்போதைய ஆட்சிக்கு மக்கள் தக்க பதில் அளிப்பார்கள் எனவும் சத்தியமூர்த்தி நம்பிக்கை வெளியிட்டார். இந்த கருத்துக்கள் மங்களம் தொகுதியில் அரசியல் சூழலை மேலும் சூடுபிடிக்க வைத்துள்ளது. பண்ணிருக்காங்கன்னு தெரியல. ஓட்டுக்கு ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய் நேற்று இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இவங்க ஆளுங்கட்சி சாதகமாக தான் போயிட்டு இருக்கு தேர்தல் கமிஷனு. ஆனால் மக்கள் சக்தியும் அடிப்படை மக்களுக்கான புரட்சியும் என்னங்கிறத மங்களம் தொகுதியில் 4ஆம் தேதி காலையில் 7 மணிலிருந்து மக்கள் காட்டுவாங்க. 9ஆம் தேதி மக்கள் அளிக்கிற ஒவ்வொரு வாக்கும் அவர் 35 வருஷமா கிராமத்துக்கு அவர் செஞ்ச துரோகத்துக்கு பதிலாக இருக்கும். நான் கருவி மட்டும்தான், மக்கள் சக்தி தான் இதில் வெல்லும். நன்றி. நாங்கள் தொகுதியில் ஃபுல்லாக இந்த கஞ்சா இது அதிகமான பாண்டிச்சேரியில் பார்த்தா இந்த மங்களம் தொகுதியில் அதிகமாக கிரைம் நடக்குது. நீங்கள் அப்படி வந்தால் அந்த இளைஞர்லாம் என்ன பண்ணுவீங்க? இவர் மட்டும் முதல்ல இது வரைக்கும் இருந்த அமைச்சர்களும் செயல்படாத அமைச்சர்கள் தான் இருந்திருக்கிறாங்க. உள்துறை 5 வருஷமா வச்சுக்கிட்டு கஞ்சா வளருதுன்னா அப்புறம் ஏன் வளராமல் இருக்கும்? செயல்படாத மந்திரிகள் இருக்கிற வரைக்கும் இப்படி தான் நடக்கும். நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை கொடுப்போம். ஸ்பெஷல் எக்கனாமிசம் 20 வருஷமா எடுத்து வச்சுட்டு இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டரா இருக்கிற மிஸ்டர் நமச்சிவாயம் எந்த செயல்பாடும் இல்லாமல் வச்சிருக்கிறாரு. மயிலம் ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் கோவிலில் பங்குனி உத்தர தெப்ப திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் மலையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் திருமண கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். இந்த நிலையில் இக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி உத்தர பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இதேபோன்று இந்த ஆண்டு இக்கோவிலில் பங்குனி உத்தர திருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து தினமும் முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனையும், இரவில் வெவ்வேறு வாகனங்களில் முருகப்பெருமான் மலைவள காட்சியும் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் விழாவில் சிறப்பு நிகழ்ச்சியாக பங்குனி உத்தர திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவரான வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானுக்கு பால், தயிர், இளநீர்,
சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் தங்க கவச அலங்காரத்தில் மூலவர் காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து உற்சவ விநாயகரும் உற்சவ முருக பெருமானும் அலங்கரிக்கப்பட்டு உட்பிரகாரத்தில் வைக்கப்பட்டனர். பின்னர் மேள தாளத்துடன் சிறிய தேரில் விநாயகரும் பெரிய தேரில் வள்ளி தெய்வானை சமேத முருக பெருமானும் அமர வைக்கப்பட்டு அதிகாலை 5:45 மணியளவில் மயிலம் பொம்மபுர ஆதீனத்தின் 20ஆம் பட்டம் சிவஞான பாலய சுவாமிகள் விநாயகர் தேரையும் முருகர் தேரையும் வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் அங்கு கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். அப்பொழுது தேர் மலையை சுற்றி வந்த போது விவசாயிகள் தங்களது நிலத்தில் விளைந்த விளைபொருட்களை தேர் மீது இறைத்தனர். அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்று கோஷமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து காலை 7 மணிக்கு விநாயகர் தேரும் 7:30 மணிக்கு முருகன் தேரும் நிலையை வந்தடைந்தது. இதில் சென்னை, புதுச்சேரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் மற்றும் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட வெளிமாநிலங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தது குறிப்பிடத்தக்கது. திண்டிவனம் ஸ்ரீ பாலமுருகர் ஆலயத்தில் 49ஆம் ஆண்டு பங்குனி உத்தர பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் செஞ்சி ரோடு ரோஷனை பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் 49வது ஆண்டு பங்குனி உத்தர பெருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தீ மிதித்தல், பால்குடம் எடுத்தல், காவடி எடுத்தல், சுவாமி அலங்கரிக்கப்பட்ட வண்டி இழுத்தல் உள்ளிட்ட நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதில் ஏராளமான பக்தர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். லாஸ்பேட்டையில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியநாதன் தீவிர வாக்கு சேகரிப்பு, பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி அமைத்தால்தான் அதிக நிதி பெற முடியும், முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. மாநில அந்தஸ்து பற்றி பிரதமர் புதுச்சேரியில் பதில் தர வேண்டும், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் முகுல் வாஸ்னிக் வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.